உலக மகிழ்ச்சி அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வாட்டி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருந்து கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2026 இந்தியாவோட நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து 116வது இடத்துல இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி 118வது இடத்துல இருந்து இப்போ 117க்கு முன்னே இருக்குது. மொத்தமா 147 நாடுகள் உள்ளது. அதுல 116 இந்த நம்பரை மறந்துடாதீங்க. 116. ஸோ இதை வந்து யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம், ஆக்ஸ்போர்ட் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் அண்ட் கேலப் சேர்ந்து பண்றாங்க. கூடவே ஐநா நிலையான வளர்ச்சி தீர்வுகள் நெட்வொர்க், அதாவது த யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க், அதான் யூஎன்எஸ்டிஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தா இதை வந்து வெளியிடுறாங்க. என்னைக்கு வெளியிடுறாங்கன்னா, சர்வதேச மகிழ்ச்சி தினமான மார்ச் 20 அன்னைக்கு. ஓகேங்களா? இது ஒரு 6 அளவுகோல் அடிப்படையில் மெஷர் பண்றாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிடிபி பெர் கேபிட்டா, சோசியல் சப்போர்ட், ஹெல்த்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அப்புறம் ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ், ஜெனரோசிட்டி அதாவது தாராள மனப்பான்மை, அதே மாதிரி பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஊழல் பற்றி கருத்துரு. ஸோ இந்த ஒரு 6 அடிப்படைகளில் தான் இதை வந்து அளவிடுறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்லாம் பார்க்கறதுனால இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினம் 20ஆம் தேதி மார்ச் 20 செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை யார் வந்து முன்னெடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டான் தான் இதை முன்னெடுத்தது. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்றத பூட்டானுடைய பிரசிடென்ட் ஒருத்தர் தான் வந்து இதை சொல்லிட்டு போயிருப்பாரு ஒரு வாட்டி. இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இந்த கான்செப்ட் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. 2012 ஐநா சபையால் அங்கீகரிக்கப்படுது. ஸோ ஏன் மார்ச் 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் அந்த வெர்னல் ஈக்வினாக்ஸ், அந்த இரவும் பகலும் நமக்கு சமமா இருக்கும். வசந்த கால இரவு பகல் சமமா இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, அதனால தான். ஸோ இப்போ பாருங்க, மற்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாந்து இருக்காங்க. 9வது ஆண்டா தொடர்ந்து ஃபின்லாந்து தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 2வது இடம், 3வது இடத்துல ஐஸ்லாந்து, டென்மார்க் இருக்காங்க. கோஸ்டாரிக்கா வந்து 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட், அதில் கேட்க வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 147 கண்ட்ரீஸ்ல கடைசி இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் 147 இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்மளுடைய அண்டை நாடுகளில் ஒன்று. மற்ற அண்டை நாடுகள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் வந்து 99 நம்மளோட முன்னாடி இருக்காங்க. பாகிஸ்தான் 104 நம்மளோட முன்னாடி இருக்காங்க. பங்களாதேஷ் 127 நம்மளோட பின்னாடி இருக்காங்க. இலங்கை வந்து 134 நம்மளோட பின்னாடி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் அண்டை நாடுகள் கூட உள்ள இது. ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஜஸ்ட் நல்லாவே பார்த்துக்கோங்க.